என்னோடய நேம் வந்து கலைவாணன். இன்றைக்கி நாங்கள் வந்து சார்லஸ் மார்ட்டின் சாரை வந்து பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா பாண்டிச்சேரி பசங்க வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பலதரப்பட்ட முறையில் வந்து அவர்கிட்ட சொல்லியிருக்கோம். அவர் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காரு. பட் இன்றைக்கி நாங்கள் வந்து ஆதாரங்களோடைய அவரோட பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆகில் காச்சிரு என்ற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் வந்து நரம்பில் இருக்கான்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருக்காருங்க. பாருங்கள், அதோடைய ஆதார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த வீட்டில் போய் கேட்கும்போது அப்படிப்பட்ட நபரே இல்லை. அதுக்கான வீடியோ இருக்குது, காட்டுங்க. அந்த வீடியோவும் இருக்குது, ஓகேங்களா? அந்த வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோவிலே ஆகில் காய்ச்சல் என்ற நபர் வந்து அந்த வீட்டிலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் ஆகில் காய்ச்சல் தங்கியிருக்கிறதா ஆதார் கார்டு வந்துருக்கு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் தான் அவனுக்கு தங்க வச்சுருக்காங்க வீட்டில். இல்லை ப்ரோ, அது வந்து அதான் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த விஷயம் பற்றி எனக்கு எதுவும் தெரியல. நேற்று அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்போ தான் எனக்கு விஷயம் பற்றி தெரிஞ்சது. நேற்று எதுக்கு வந்தாங்க வீட்டுக்கு தெரியல, ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி சொன்னாங்க போல். எதுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்? அதை பற்றி எதுவுமே தெரியல. இந்த வீட்டில் ஒரு தடவை கூட தங்கினதுலாம் இதுதானே அவங்க சொந்த வீடு? இது எங்கள் சொந்த வீடு. ஸோ இது ஆக்சுவலி அவங்க எப்போ எடுத்துருக்காங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி எடுத்துருக்காங்க. நேற்று அவங்க வந்த பிறகு தான் இந்த விஷயம் பற்றி விசாரிக்க ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் ஊரில் இல்லை, அதனால் இந்த விஷயம் பற்றி எதுவுமே தெரியல. சார், ஆக்சுவலி த ஆதில் அயூப் டுண்டா, ஸோ ஹீ இஸ் கிவிங் திஸ் அட்ரஸ் ஃப்ரம் 2018. ஆக்சுவலி ஹீ இஸ் ஃப்ரம் ஹரியானா, ஜம்மு காஷ்மீர். ஆனால் இங்கே வந்து FF1 ரியூ ரோமன் ஸ்ட்ரீட். So that's why we are want to take some knowledge from the owner whether he actually இங்கே வந்து தங்கியிருந்தாங்களா அப்படிங்கிறத நாங்கள் ஓனர்கிட்ட இது பண்ணணும். ஸோ கொஞ்சம் அதை பற்றி சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. ஸோ I'm Ashwin. I own this apartment starting 2022 June, and since then this apartment is empty and no one is living here, and I have no connection, or I don't know who Adil is. And the previous tenant also, I assume, was not Adil. When we bought the apartment, someone was living here, and that person is also not Adil. They are from Chennai, and they don't live here anymore. This apartment has been locked since 2022. We bought it. 100% you don't know the Adil Ayub Unda? Yes, I have no connections, or I don't know. I've never met or seen Adil. ஆனால் இந்த மாதிரி பையன் வந்து நாங்கள் வந்து 23 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பையனை நான் பார்த்ததே இல்லமோ. ஏன்னா என்னைக்கே ஒரு டைம் வந்தாலும் எனக்கு ஜாடை பார்த்தா தெரியும்ல. அது இந்த மாதிரி மூஞ்சி இருக்கிற பையன் நான் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி வரவே மாட்டாங்க இங்கே. சரிங்க, சரி. இந்த மாதிரி கிட் பேக் எடுத்துகிட்டு போகிறது அது மாதிரி வர மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆதில் டுண்டா அண்டு சாத்விக் தேசால் இந்த ரெண்டு நபரும் வந்து பார்த்தீங்கன்னா போலியான ஆதாரங்களை கொடுத்து இப்போ கரண்ட் மேட்ச்சில் வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் டீமில் ஆட்டுகிறாரு. அது விஜயாசரே டிராஃபியில் வந்து ஆடிட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்லாமல் இதுக்கு 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் வந்து எல்லாமே போலி ஆவணங்களை உருவாக்கி அது மூலமாக விளையாடுறாங்க. ஸோ அது எல்லா ஆதாரத்தையும் நாங்கள் வந்து சாதிட்ட கொடுத்துருக்கோம். அவர் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர பசங்க எல்லாருக்குமே இங்கே ஆதாரத்தையும் சரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் கிரியேட் பண்ணது இந்த ஜெகத் அகாடமியில் இருக்கிற வெங்கட்ராமன், பிரவீன், மோகன்ராஜ் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலேஜஸ்லாம் இல்லவே இல்லை, இவங்களே வந்து இல்லாத ஒரு காலேஜை வந்து இருக்கிற மாதிரி ஒன்று புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 மாதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸாகவே வெளியிட்டிருக்காங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நான் இந்த நேரத்தில் இங்கே கேட்டிருக்கேன். இவ்வளோ பெரிய ஆர்டிகல்ஸ் வந்து இங்கே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய விஷயம் நியூஸ் பேப்பர் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளான ஒரு நியூஸ் பேப்பர் வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏன் எந்த நியூஸ் பேப்பரும் இங்கே வந்து போடவே இல்லை, மொத்தமாக மூடி மறைக்கிறாங்க. ஒரு நியூஸ் பேப்பருடைய முக்கியமான வேலையை வந்து ஒரு 4ஆம் தூணா வந்து மக்கள்கிட்ட நடக்கிற ஒரு பிரச்சனையை கொண்டு போய் சேர்க்கறது தான். ஆனால் இங்கே இருக்கிற நியூஸ் பேப்பர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாங்கள் பாதிக்கப்பட்டது நாங்கள் சொன்னாலும் சரி, மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் கடைசியாக சாருக்கிட்ட வந்திருக்கோம். இவர் கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை எடுத்து எங்கள் கூட நிற்பன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே நான் நம்புறேன். நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து இந்த மாதிரி ஒரு போலியான ஆவணங்கள் மூலம் விளையாடுறாங்க சொல்லிட்டு பலமுறை நாங்கள் BCCI கிட்ட நாங்கள் புகார் அளிச்சிருக்கோம். ஆனால் BCCI வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கருத்தில் கொள்கிற மாதிரி தெரியல. அவங்க அதை ஜஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க தவிர அது மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஏன்னா எல்லாமே ஆதாரமா இருக்குது. ஒரு பிளேயர் வரா மினிமம் 1 இயர் இங்க ஸ்டே பண்ணி ஒரு பிளேயர் இந்தியாவில் எங்க வேணா பிறந்திருக்கலாம், எந்த ஸ்டேட்ல வேணா விளையாடுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. ஆனா அப்படி விளையாடணும்னா மினிமம் 1 இயர் அங்க படிச்சிருக்கணும், இல்ல அங்க ஸ்டே பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆனா இங்க CAPல அந்த ரூல்ஸை யாருமே ஃபாலோ பண்றது இல்லை. ஜஸ்ட் இங்க பாண்டிச்சேரியில் விளையாடணும்னா மினிமம் பிஃபோர் 3 மந்த்துக்கு முன்னாடி வராங்க, வந்து போலியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கிரியேட் பண்றாங்க. அதுல முக்கியமா பாருங்க, இந்த ஜெகத் அகாடமி எல்லாம் பேக்கேஜ் மூலம் பண்றாங்க. ஸோ அதுக்கான ஆதாரத்தை நான் சார் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜெகத் அகாடமி தான் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது 3 பேர் மாதிரி தான் உங்ககிட்ட காட்டுறோம். 100க்கும் மேற்பட்ட
எல்லாருமே வந்து போலியான ஆவணங்களை வச்சு தான் விளையாடுறாங்க. இப்போ அது மேல வந்து ஒரு சிபி என்கொயரி இல்ல சிபிசிஐடி என்கொயரி வச்சீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் தான் வச்சு ஆடுறது கண்டுபிடிக்கலாம். எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால தான் நாங்கள் கொடுத்துறோம். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து யாருமே அது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. இல்லை இது வரைக்கும் நாங்கள் நீதிமன்றத்தை ஆடல. அடுத்த கட்டமாக நான் நீதிமன்றத்தை நடத்துக்கணும் அந்த முடிவு எடுத்துருக்கோம். சார்லஸ் சார் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா பாண்டிச்சேரி இளைஞர்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படுற ஒரு நல்லா தெரியுது அவருக்கு. அதனால கண்டிப்பா இந்த விஷயத்தை வந்து பாண்டிச்சேரிக்கு இளைஞர்களுக்கு துணையா நிற்பன்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸா ஒன்று கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதை சட்ட தேர்வு மூலமா எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கான பரிசீலனை பண்றேன்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா வந்து பாருங்க, இந்த ரஞ்சி டிராஃபில 5 மேட்ச் ஆடி இருக்காங்க. 5 மேட்ச்ல பாருங்க, இதை ஜஸ்ட் நோட் பண்ண, நீங்களே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இதுல வந்து ஒருத்தவங்க கூட பாண்டிச்சேரியில விளையாடுற பிளேயர்ஸ்ல எல்லாம் பாருங்க, ஒரே ஒரு பிளேயர் கூட பாண்டிச்சேரி, ஆனா டீம் மட்டும் பாண்டிச்சேரி.